அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகுவதற்கு, நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பதற்கு, நினைத்த காரியங்கள் நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கு சக்தி வாய்ந்த வழிபாடாக ஆடி வெள்ளி வழிபாடு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய அம்மனின் அருள் இந்த ஆடி மாதத்தில் விதமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய அருளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால், அதிலும் குறிப்பாக முதன்மை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் வருகிறது. அப்படிப்பட்ட தொழில் வளம் மிகுந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணத்தில் அம்மனின் அருள் சக்தி அதிகமாக இருந்தால் அத்தனை காரியங்களிலும் வெற்றி நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் இருந்து துன்பம் துயரம் அனைத்துமே ஓடிவிட கூடிய யோகமும் ஒளி தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வருமானம் அதிகரிப்பதற்கான சூழலும் வீடு தேடி பல நல்ல வாய்ப்புகள் வந்த வண்ணமே அமைவதற்கான யோகமையும் மிக அபரிவிதமாக மகாலட்சுமி வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கூட பாருங்க. அதே சமயம் நாம் விரதம் இருந்து வழிபடவில்லை என்றாலும் நமக்கு தேவையான நல்ல பலன்களை கொடுப்பதில் எந்த விதமான குறையும் வைக்க மாட்டார். ஆனால் அதே சமயம் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்று சொல்வார்கள். மேலும் குறிப்பாக பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை. அப்படிப்பட்ட அம்மன் நாம் கேட்கும் போது அவற்றை ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவரங்க. எனவேதான் தங்களுடைய காரியங்கள் என்ன நிறைவேற வேண்டும் என்று கேட்கும் போது சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையிடமிருந்து அனைத்தையும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். சக்தியினுடைய அருள் இல்லை என்றால் நிச்சயமாக சிவனேன் என்றுதான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சக்தியை மீனாட்சி, காமாலாட்சி, விஷாலாட்சி, பெரிய நாயகி என பல வகையான பெயர்களில் அழைக்கிறோம். அதுபோன்று அகங்கார சக்தியை மாரியம்மன், காளியம்மன், கண்ணாத்தா, சமயபுரத்தால் என்ற பல பெயர்களில் அழைக்கிறோங்க. அப்படிப்பட்ட அம்பிகையை சரியான முறையில் விரதம் இருந்து வழிபடக்கூடிய உகந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம். அப்படிப்பட்ட அம்பிகையை வழிபடும் போது அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய 8 லட்சுமிகளின் அருளும் நிறைந்து கிடைக்குங்க. அப்படி கிடைப்பதால் பணமழையில் நினையலாம். நினைத்த காரியங்களை தடையே இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய அருள் நிச்சயமாக கிட்டும். இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். அல்லது வீட்டிலேயே வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. விளக்கேற்றி குங்குமம், சந்தனம், பூக்குடம் வைத்து தேங்காய், வெற்றிலை பாக்கு படைத்து இனிப்பு பொருட்கள் நெய்வேத்தியம் படைத்து அஷ்டலட்சுமியை வழிபடுவதால் பல்வேறு வகையான துன்பங்கள் தங்களுடைய வாழ்வில் விலகும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு சுமூகமான ஒற்றுமையும் சூழலும் ஏற்படுவதற்கான யோகம் என பல நன்மைகளை அடைந்து பெறுவதற்கான யோகத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஆடி வெள்ளி வழிபாடானது ஏற்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.